ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷீ திங்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஹீரோவோடையோ வில்லனோடையோ ஸ்டோரி இல்லை, ஒரு ஆர்டினரி பர்சனை பற்றின ஸ்டோரி. நம்மள நிறைய பேர் எங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துலையே இல்லை, ரியாலிட்டியில் ஃபுல்லாக இருக்கவும் முடியாமல் நம்மளுடைய கனவுகளில் ஃபுல்லாக போகவும் முடியாத ஒரு நிலைமை. மார்னிங் எழுந்ததும் ஒர்க், டிராஃபிக், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஓடுற நம்ம நைட் படுத்ததும் எப்போவோ எங்கேயோ தொலைச்சி கனவுகளை தேடிட்டுருக்கோம். இந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ஒரு சைலண்ட் ஸ்ட்ரகிள் பற்றி, ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட லைஃப்பை பற்றி. ஸ்கூலில் எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது, நீ பெரிய ஆளாகி என்னவாக போகிறேன்னு. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட கேட்கப்படுற கேள்வி என்ன தெரியுமா? சேல்ரி எவ்வளோ, ஜாப் செக்யூரா, மேரேஜ் எப்போ, லோன் இருக்கா, குழந்தை இருக்கா, வீடு கட்டியாச்சா? ட்ரீம் ஸ்லோவாக சைடில் போயிடுது, சர்வைவல் அதுக்கு முன்னாடி வந்துடுது. இதுதான் நம்ம ரியாலிட்டி. ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு டேலண்ட் இருக்குது, மியூசிக், பிஸ்னஸ், க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ்னு எல்லாத்த பற்றின ஒரு ஐடியா இருக்குது. அவனோட மைண்டில் நான் இதை ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமான்னு கனவு. ஆனால் டெய்லி ஆஃபீஸ் போகணும், இஎம்ஐ கட்டணும், பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலி நீட்ஸ் இருக்குது. அவன் கனவு தப்பில்லை, ஆனால் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவனோட கனவுகளுக்கு முன்னாடி நிற்கிது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? ட்ரீமை மறக்கலை, ஆனால் போஸ்ட்போன் பண்ணுறான் டெய்லி, இயர் ஆஃப்டர் இயர்னு. இதுவே ஒரு பொண்ணை எடுத்துப்போமே, அவளுக்கும் ஒரு ட்ரீம் இருக்குது, ஓன் ஐடென்டிட்டி, கெரியர், பேஷன், ஃப்ரீடம்னு. ஆனால் அவள் மேலே வீடு, கிட்ஸ், சொசைட்டி, மேரேஜ் ப்ரெஷர், செக்யூரிட்டி, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவள் கனவு இருக்கும். ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு இந்த சொசைட்டி சொல்லும். ஸோ அவளும் ட்ரீமை விட்டு போகலை, ஆனால் சேஸ் பண்ண முடியல. ரெண்டு பேரும் சேம் பிளேஸில் தான் இருக்காங்க, டெய்லி ஓடிட்டே இருக்காங்க, ஒர்க், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி, இதுதான் லைஃபா? இப்படி தான் இருக்க போகுதா? இதுக்கு தான் நம்ம வாழ்கிறோமா? ரியாலிட்டியில் மணி கிடைக்கும், ட்ரீம் மீனிங் கொடுக்கும். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் கிடைக்கிறதில்ல. ரியாலிட்டியை விட்டு ஓடி போகவும் முடியாது, ட்ரீமை கொலை பண்ணக்கூட முடியாது. ஸோ சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு பிக் ஜம்ப் தேவையில்லை, டெய்லி ஒரு 1 hour உங்கள் ட்ரீமுக்காக ப்ராக்டிஸ், பிளான், லேர்ன் பண்ணுங்களேன். இல்லை மணி முக்கியம்னா டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட் உங்கள் கனவுக்காக சேவ் பண்ணுங்கள். ட்ரீமை டெய்லி லைஃப்பில் கொண்டு வரணும், ஸ்மாலாக, ஸ்லோவாக, ஆனால் ஸ்டாப் இல்லாமல். இல்லாட்டி நம்ம லைஃப் சேஃபாக இருக்கும், ஆனால் நம்ம மனசு எம்டி ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கலாகவும் இருப்போம், ட்ரீமுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். இதுதான் ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் இருக்காமல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. ஸோ நம்ம ட்ரீமை தொலைக்கவும் வேண்டாம், ரியாலிட்டியை விட்டு வெளியே வரவும் வேண்டாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe to She Thinks.